ஹாய் கண்ணா. ஹாய்ண்ணா. ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன்ண்ணா. சூப்பர்ப்பா. இப்போது நியூ இயர் வருதுல்ல, என்ன நியூ இயர் வருது இப்போது? 2026ண்ணா. சூப்பர். இப்போ 2025ல் நீ வந்து அந்த நியூ இயரில் வந்து உனக்கு எப்படி போச்சு? ரொம்ப ஜாலியாக போச்சுண்ணா. எப்படி சொல்கிற? 10th பாஸ் ஆனேன். ஓகே. ஒரு 10% உங்களுக்கு ஜாலியாக ஆயிடுச்சா? ஆமாண்ணா. எவ்வளோ மார்க் எடுத்த? 250 தானே. சூப்பர்ப்பா. ஓகே. அதுக்கப்புறம் பசங்க கூட ஜாலியாக இருந்தோம். ஓகே. பீச்சுக்கு வந்துட்டு ஓகே ஜாலியாக சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சுண்ணா. ஓகே. 10th பாஸ் பண்ணிட்ட. ப்ளஸ் வந்து பார்த்தா வந்து நீ வந்து பார்த்தா பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிற. ஓகே. இப்போ 2026 2026 இந்த நியூ இயருக்கு நீ இதெல்லாம் பண்ண போகிற, இல்லைன்னா இல்லை ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், இப்போ வந்து பண்ண மாட்டேன் சொல்லி உனக்கு இது வச்சு போகிறேன் அந்த ரிசர்வேஷன். அது இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் பண்ண மாட்டேன்? +1 நிறைய மார்க் எடுக்க போகிறேண்ணா. சூப்பர்ப்பா. அதுமாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஓகே. அதிக மார்க் எடுத்து என்ன பண்ண போகிற? அதிக மார்க் எடுத்தால் அது ஒரு பெருமையாக இருக்கும். சரி. 2025ல் இப்போ நீ சொன்ன மாதிரி 10th பாஸ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து உனக்குன்னு வந்து இப்போ நீ வந்து ஸ்போர்ட்ஸில் சில பேர் இது பண்ணால் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உனக்கு என்ன வந்து ஒரு கேரியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்? வாலிபால் பிளேயராக இருக்கும். சூப்பர்ப்பா. கொஞ்சம் சவுண்டா. வாலிபால் பிளேயராக. ஓகே. அதுக்கான ஸ்கோப்லாம் எடுத்துகிட்டு இருக்கியா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கியா? எப்போனா வீட்டாண்டே விளையாடுவேன் நான் பசங்க இல்லாமல் சேர்ந்து. ஓகே. சரி. ஓகேப்பா. இப்போ 2026ல் இப்போ அந்த வாலிபால் அப்படியே அந்த ஆம்பியன்ஸும் இன்னும் கொஞ்சம் ஃபயராக கொஞ்சம் வெறியாக பண்ண போறியா, இல்லை அதேமாதிரி கொஞ்சம் மைல்டாக சும்மா போட்டோம்? இல்லை நான் 26ல் நல்லா பண்ணுவேண்ணா. என்ன பண்ண போகிறேன் இப்போ? அடுத்த பிளான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா காம்படிஷன்லாம் வச்சா போவேண்ணா. சூப்பர். அதுமாரி வெளியத்துக்கெலாம் போய் விளையாடுவேண்ணா. ஓகே. சரிப்பா. ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபேன்ஸ் யார்? நீ வந்து யாரோட ஃபேன்? நீ அஜித் ஃபேன். ஓகே. அப்போ தலை வந்து ஃபயராக இருக்கார்ல, ஸோ அந்த ஏஜுக்கு, அப்போ உன்னுடைய ஏஜுக்கு வந்து பார்த்தா நீ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்ல. ஆமாண்ணா. ஃபுட்பால் பேர் சொல்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ ஓகே. 2026ல் என்னுடைய மெயின் டார்கெட் எதானா இருக்கும், கண்டிப்பாக அதை அச்சீவ்மெண்ட் பண்ணியே தீர்வேன் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாலிபால் பிளேயர் தானே. சூப்பர். ஒன்லி வாலிபால் பிளேயர். அதை பருவம் இப்போ ஸ்டடிங்கில் பண்ண மாட்டிங்களா? +2 பாஸ் பண்ணுறது, எக்ஸாம் மார்க் எடுக்கலாம் இல்லை? அதெல்லாம் பண்ணுவோம். அதுவும் பண்ணுவீங்க. சரி. ஓகே. 2025ல் நீங்கள் நினச்சதெல்லாம் இருந்ததாகும். ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என்ன இது போகணும். நல்லா நடந்ததா? நல்லா போச்சு 2025. நல்லா போச்சுண்ணா. ஓகே. எந்த மாதிரி விஷயம் நினைச்சீங்க? அது எது நடந்துச்சு? பிறந்த நாள்லாம் நல்லா போனோன்னு வேணேன். பிறந்த நாள் ஓகே. ஜாலியாக போச்சு. சூப்பர். ஓகே. மற்ற விஷயம் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கூலில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அந்த மாதிரி ஏதாச்சும் பசங்களாம் ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு ஜாலியாக கலாய்ச்சிக்கின்னு சூப்பராக போயிடுச்சுண்ணா. டூர்லாம் போனோம். 2025ல் இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா போச்சா இல்லை எப்படி? இல்லைண்ணா நிறைய விஷயம் போச்சுண்ணா. ஓகே. அந்த மாதிரி லவ்லாம் பண்ணிட்டியா? போயிடுச்சுண்ணா. அதெல்லாம் வந்து போயிடுச்சு அவனுக்கு லவ்லாம். இப்போ ஓகே. இப்போ லவ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? அதே லவ் கண்டினியூவா, இல்லை அது வந்து முடிஞ்சு போயிட்டு இப்போ வந்து கதம் சொல்லி இப்போ நெக்ஸ்ட் லெவலா முடிஞ்சிச்சுண்ணா? அது முடிஞ்சா நெக்ஸ்ட் லெவல். இப்போ 2026ல் வேற ஒன்று லவ்வே வேணாம். லவ்வே வேணாவா? வாழ்க்கையை எடுத்துட்டியா? சரி. ஓகேப்பா.